மட்டக்களப்பு மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினராக மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ள ராசமாணிக்கம் சாணக்கியன் இன்று அவரது சொந்த ஊரான களுவாஞ்சிக்குடியில் இவ்வாறு வரவேற்கப்பட்டார். இது ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு மக்களுடைய வெற்றி. ஏனென்றால் நாடு முழுவதும் திசை காட்டி சின்னத்துக்கு மன்றகுமார திசாநாயகம் இருக்கும் பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்திலே அதிகூடிய விருப்பு வாக்களையும் தந்து மட்டக்களப்பு வாழ் மக்கள் எனக்கு தந்திருக்கிறாங்க. வடக்கு கிழக்கு முழுவதுக்கும் இது ஒரு செய்தி. வடக்கு கிழக்கிலே 8 மாவட்டங்களிலுமே தமிழ் பிரதித்துவம் கிடைத்த ஒரே ஒரு கட்சி இலங்கை தமிழரசு கட்சி. தமிழ் மக்களுடைய தமிழ் தேசிய போராட்டம் தொடரும். இதனிடையே இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ள கே. கோடீஸ்வரனை வரவேற்கும் நிகழ்வு ஒன்று காரைதீவில் இன்று மாலை நடைபெற்றது. அம்பாறை மாவட்டத்தின் தமிழ் இருப்பை பாதுகாத்து அம்பாறை மாவட்டத்து மக்களுக்கென்ற இந்த அடையாளத்தை கொடுத்த அனைத்து உறவுகளுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதோடு எனது மாவட்டத்தின் மக்களின் நலன் சார்ந்த விடயங்களை சிறப்பாக முன்னெடுத்து சிறந்த ஒரு கட்டமைப்பை இந்த அம்பாறை மாவட்டத்திலே ஏற்படுத்தி வலுவிழந்திருக்கின்ற எமது மக்களின் காவலனாக இருந்து அனைத்து மக்களையும் ஒன்று சேர்த்து அனைத்து விடயங்களையும் முன்னெடுத்து எமது மக்களின் பாதுகாவலனாக இருந்து செயற்படுவேன். யாழ் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மக்களால் இன்று வரவேற்பு அளிக்கப்பட்டது. புத்தள மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இன்று புத்தளம் தொகுதிக்கான 38 வருஷமாக கிடைக்கப்பெறாத, அதாவது பெரும்பான்மை கட்சியில் கிடைக்கப்பெறாத பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்றுத் தருவதற்காக சந்தர்ப்பத்தை தந்த இந்த தேசிய மக்கள் சக்திக்கும் இதற்கான வாக்களித்த புத்தளம் தொகுதி புத்தளம் மாவட்ட மக்களுக்கும் நான் நன்றி செலுத்துவதோடு